ஃபாதர் ஆஃப் நேஷன் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனில் கலந்துக்கல அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானி தட்டி விட்டுருங்க. உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். வாங்க ஒரு குட்டி ஹிஸ்டரி பார்ப்போம். 1947 ஆகஸ்ட் 15 ஃப்ரீடம் கிடச்சது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு செலிப்ரேஷனில் காந்தி இல்லைங்க, டெல்லியிலையும் இல்லை, ரெட் ஃபோர்ட்லேயும் இல்லை, செலிப்ரேஷன்லயும் இல்லை. அப்போ காந்தி எங்கே தான் இருந்தார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழும்புது. அவர் எங்கே இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இருந்திருக்காரு. அந்த டைம்ல இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன்னால நம்ம நாடு ஃபுல்லாக கம்யூனல் வயலன்ஸ், அதாவது பெரிய கலவரமே நடந்துட்டு இருந்துச்சு. இந்த கலவரத்தில் நிறைய பீப்புள் இறந்தும் போகிறாங்க, நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சும் போகுது, நிறைய அழுகிற சவுண்டு, சுற்றி அழுகிற சவுண்டாக தான் அவர் கேட்டுட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால அவர் செலிப்ரேஷனை அவாய்ட் பண்ணாரு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பயங்கர ஆரவாரத்தோட கொடி ஏற்றுறது, மேடை பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு மக்கள் ரொம்ப ஆரவாரமாக இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு டேல காந்தி பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் உண்ணாவிரதம் இருக்காரு, ப்ரேயர் பண்ணுறாரு, இந்து முஸ்லீம் கிடையாது ஒத்துமை, அதாவது ஒத்துமையாக இருக்கிறதுக்காக மக்களை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அதே மாதிரி மேக்சிமம் வயலன்ஸை நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாருங்க. காந்தி ரொம்ப நம்பினது என்னன்னா ஹியூமனிட்டி, ஈக்குவாலிட்டி, அதாவது மனிதநேயம், சமத்துவத்தை ரொம்ப நம்பினாரு. நம்ம காந்திஜி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் மட்டும் நம்ம நாட்டுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடையாது, நம்ம நாட்டு மக்களுக்குள்ள என்னைக்கு ஒரு அமைதி ஏற்படுதோ அன்னைக்கு தான் நம்ம நாட்டுக்கு முழுசா ஃப்ரீடம் கிடைச்சா அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர் முழுசா நம்பினாரு. என்னதான் ஆகஸ்ட் 15 1947 இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம நாடு ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணாலும் நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷன் அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு போக விரும்பலைங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.